ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஒன்று இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. 10th பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல் போர்ஷன் தான். அந்த ஃபுல் போர்ஷன்லேருந்து தான் உங்களுக்கு ஆஃப் இயர்லி வைக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக்கை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு போய் எத்தனை எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா, மாடல் எக்ஸாமாக மொத்தத்தில் ஒரு 4 எழுதுவீங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாம், ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன். அதுக்கப்புறம் 5ஆவதாக எழுதக்கூடியது தான் உங்களோட பொது தேர்வு, பப்ளிக் எக்ஸாம் இல்லைங்களா? ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படித்தோன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத நான் ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க, 10th வந்து லாஸ்ட் இயர்லாம் நிறைய வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க, இப்போயே நீங்கள் போடுறதில்ல, உங்களோட வீடியோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி யூடியூப்பில் எந்த சேனலில் போடுற வீடியோஸை பார்த்தோன்னா, எந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்து படித்து நம்ம படித்தோன்னா நமக்கு நல்ல மதிப்பெண் வரும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோட ஒரு தேடுதலோட வேலை செய்கிறீங்களோ, அதே தேடுதலுக்காக தான் நாங்களும் வந்து வேலை செய்கிறோம். அது என்ன தேடுதல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆஸ் யூஷுவல் சொல்லக்கூடியது தான். வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஒரு வேலைக்குமே ஒரு பிரதிபலன் அப்படின்னா, நான் போடுற வீடியோவை பார்த்து நீங்க படிச்சீங்கன்னா 100க்கு 90க்கு மேலே எடுத்தாலும் சரி, 98 எடுத்தாலும் சரி, நான் ஃபெயில் ஆயிடுவேன். ஆனா இந்த வீடியோவை பார்த்து நான் படித்தேன், கண்டிப்பா நான் வந்து ஒரு 60 மார்க்கே எடுத்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனநிறைவு கிடைக்குதுன்னா, அது வந்து அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு கிடைச்ச ஒரு பிரதிபலன். அதே போல நான் போடுற வீடியோவை என்னோட நேரத்தை ஒதுக்கி நான் போடுற அந்த வீடியோவால எனக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்குதுன்னா, அது எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிரதிபலன். அந்த பேரும் புகழும் எப்படி வளரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கமெண்டாலையும் லைக்காலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்றதாலேயும் தான் என்னோட சேனலும் வளரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க பார்க்குற ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பண்ணுவீங்க நம்புறேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவீங்க நம்புறேன். விஎல் கிளாஸஸ் சேனலை இதுக்கு முன்னே யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, நீங்க இப்போ கல்வி விஜய் சேனலையும் ஃபாலோ பண்றீங்களா அப்படின்றவங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் வந்து நியூ வியூவர்ஸா தான் இப்போ வந்து பார்க்குறேன் அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க யாரா இருக்கிறீங்க, நீங்க வந்து விஎல் கிளாஸஸை ஃபாலோ பண்ணவங்களா இல்ல புதுசா வந்து பார்க்குறவங்களா அப்படின்றது எனக்கு தெரியறதுக்கு கமெண்ட் தான் ஒரு உதவியா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது குருவினா, சிறுவினா, நெடுவினா, இதுல எதெல்லாம் படிக்கலாம், எதை மட்டும் படிச்சா நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், அது போக கட்டுரை, கடிதம், இதில் எதெல்லாம் படிக்கலாம், மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, இந்த பகுதியில் இருக்கிற பாடங்கள்ல எந்தெந்த 1 மார்க் 2 மார்க்ஸை நம்ம படித்தோன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், சாய்ஸில் எப்படி நம்ம எழுதலாம், எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நெடுவினானா அதுக்கு எவ்வளோ நோட்ஸ் கொடுத்தோன்னா நமக்கு முழு மதிப்பெண்கள் வரும், இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு இடையில சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இம்மிடியேட்டாக ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 யூனிட் இருக்கு இல்லையா, 8 இயல் 9 இயல் இருக்குது. இந்த 9 இயலில் வீக்கா இருக்கவங்க, அதாவது நான் சொல்றது எனக்கு தமிழ்னாவே படிக்க ரொம்ப பயமா இருக்கு, என்னால 9 இயலும் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல இருக்க 5 இயலை மட்டும் படிங்க. சரிங்களா? 5 இயல்ல நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்ட்டை இந்த எக்ஸாமுக்கு படிங்க. அடுத்த எக்ஸாம்ல அந்த 5 இயல்ல எதெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்களோ அதை படிங்க. அதுக்கு அடுத்த எக்ஸாம்ல மீதி இருக்க இயல்ல முடிங்க. இப்படி நீங்க முடிச்சீங்கன்னாவே நீங்களும் பப்ளிக் எக்ஸாமுக்கு முழுமையா தயாராகிடலாம். இல்ல நான் ஆஃப் இயர்லி எக்ஸாம்லேயே நான் முழுக்க 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய அனைத்து இயல்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கண்டிப்பாக ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். முதல்ல உங்களுக்கு மனப்பாட பகுதி எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன். மனப்பாட பகுதியை பொறுத்தவரையும் எப்பயுமே வந்து முழுமையாக படிக்கணும். ஆனால் வீக்காக இருக்கவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஐடியா என்னென்னலாம் படிக்கணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அன்னை மொழியை படிங்க. அதுக்கடுத்தது முல்லைப்பாட்டு, அதுக்கடுத்தது காசி காண்டம், அதுக்கடுத்தது திருக்குறள், அதுக்கடுத்தது பெருமாள் திருமொழி, அதுக்கடுத்தது நீதி வெண்பா, அதுக்கடுத்தது திருவிளையாடற் புராணம், அதுக்கடுத்தது 6வது இயல்ல கம்பராமாயணமும் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழும் திருக்குறள். இது மட்டும் போதும். 7வது இயல், 8வது இயல், 9வது இயல், இதை மட்டும் இந்த 3மே வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. நான் சொல்றது தமிழ் படிக்க கஷ்டம்ன்றவங்க. அப்போ முதல்ல 6 யூனிட் படிச்சா போதுமானா
முடிஞ்ச வரையும் இதை படிக்க ட்ரை பண்ணுங்க. இதுல இருந்தே உங்களுக்கு 90% இதுல இருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? அப்படியே இல்ல உங்களுக்கு 8வது இயல் 9வது இயல்லாம் வருது அப்படின்னாலும் அது உங்களுக்கு சாய்ஸ்ல தான் கேட்பாங்க. ஏன் நான் வந்து 6 இயல் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 6வது இயல்லையும் திருக்குறள் இருக்கு. அதே போல 3வது இயல்லையும் திருக்குறள் இருக்கு. திருக்குறள் கண்டிப்பா படிச்சே ஆகணும். திருக்குறள்ல எனி சாய்ஸ் கொடுக்கவே கூடாது. சரிங்களா? சோ மனப்பாட பகுதி எப்படி படிக்கணும் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப முதல் இயல்ல இருந்து ஆரம்பிப்போம். முதல் இயல்ல உங்களுக்கு இந்த மாதிரி நூல்வெளிலாம் இருக்கு பாத்தீங்களா? எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம். இந்த மாதிரி பிங்க் கலர்ல கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸ் எல்லாம் படிங்க. அதெல்லாம் 1 மார்க்ஸ்ல கொடுப்பாங்க. இன்சைட் 1 மார்க்ஸ் இதுதான். அதே மாதிரி எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இதை எழுதலாம். சரிங்களா? அழகா வந்து நூல்வெளியை படிச்சீங்கன்னாவே உங்களால எழுத முடியும். அதே மாதிரி இலக்கணத்தை பொறுத்த வரையும் உங்களுக்கு உதாரணம் கொடுப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி பாக்ஸ்ல மூவகை மொழினா பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும். வினையடி விகுதி தொழிற்பெயர் அப்படின்னா நடனா நடத்தல் தொழிற்பெயர், வாழ்னா வாழ்க்கை, ஆள்னா ஆளல், இதெல்லாமே வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. சரிங்களா? பலவுள் தெரிக. பலவுள் தெரிக பொறுத்த வரையும் எல்லாமே கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். இதுல 5மே படிங்க. அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 2 வெரி இம்பார்ட்டன்ட். காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது என்ன அப்படின்றது. அதுக்கு அடுத்தது வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. இது வந்து மணி வகை சொல்லுவாங்க. அது படிச்சுக்கோங்க. எப்பயுமே ஃபுல்லா படிங்க. இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய 1 மார்க்ஸை கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா எக்ஸாம்லயும் ஆஃப் இயர்லியா இருக்கட்டும், ரிவிஷன் எக்ஸாமா இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இதுதான் கேட்பாங்க அடிக்கடி. அடுத்தது குருவினால எது இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. அதுக்கடுத்தது 3வது வினா வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சிறுவினா. சிறுவினால தமிழனையை வாழ்த்துவதற்கான காரணங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கடுத்தது செகண்ட் கொஸ்டின். அடுத்து 4th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. இதுல வந்து 1, 2, 4 3மே படிக்கணும். அதுல 1ம் 4ம் ஸ்டார் போட்டுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் இல்லத்திற்கு 3வது கொஸ்டின் பாருங்க. உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கும் உறவினரின் மகளுக்கு தமிழ் மொழியை பேச மட்டுமே தெரியும். இது வந்து எப்பயாச்சும் ஒரு முறை தான் கேட்பாங்க. ஸோ அதனால இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ண கொடுத்து வச்சுக்கோங்க. ஆனா முழுக்க முழுக்க கண்டிப்பா வரும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நெடுவினா செகண்ட் நெடுவினா ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு உங்களுக்கு 9 எல்லாம் இருக்கும். அதுல எதுவுமே நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஆல் யூனிட்ல கண்டிப்பா படிக்கணும். அதாவது நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, டாப்பரா இருந்தாலும் வீக்கரா இருந்தாலும் எல்லாருமே வந்து காட்சியை கண்டு கவிஞரும் எழுதுக, டிரான்ஸ்லேஷன், மொழியை ஆள்வோம், மொழிபெயர்ப்பு, கலைச்சொல் அறிவோம், இது 4யுமே நீங்க கண்டிப்பா எல்லாத்தையுமே படிச்சே ஆகணும். அதில் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு படிக்க முடியாது. அடுத்தது இந்த கீழ்காணும் சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். 3 ஸ்டார் கூட போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து கண்டிப்பா 1 மார்க்ஸ்ல 2 கொடுத்து 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஆஃப் மார்க்ஸ். சரிங்களா? கல்னா என்ன? கற்குவியல். பழம்னா பழக்குலை. மந்தை. புல்னா புல்கட்டு. ஆடுனா ஆட்டு மந்தை. இந்த கூட்டப்பெயர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்றோர் வளர்த்த தமிழ் கட்டுரை குமரி கடல் முனையையும் வேங்கட மலைமுகட்டையும் இவ்வளோ பேசேஜா கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா கீழே கொடுத்துருக்கு. வெரி கருத்தை கருவாக கொண்டு சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக இப்படின்னு கேட்பாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் கட்டுரை. கண்டிப்பா வந்து இது 8 மார்க்ஸ்ல வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நயம் பாராட்டுக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வினாவிலேயே விடை இருப்பது போன்றுள்ள வினா தொடர்கள் அமைக்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? குரல் இன்பம் அப்படின்னா குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழ் உண்டா? இது படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட். எண்ணு பெயர்கள் தமிழ் எண்கள் கண்டிப்பா வரும். இந்த பாக்ஸ் எல்லாமே படிங்க. இதுல வந்து அடிக்கடி கேட்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, 5 சால்பு ஊன்றிய தூண், 4ம் 2ம் சொல்லுக்குறது. இது அடிக்கடி கேட்கக்கூடியது. அகராதி பொருள் கூறுக பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. நிற்க அதற்கு தகல்ல இன்சொழி வழி தீய சொல் வழி. இது கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு சிறுவினாலே இந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும். தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. சரிங்களா?
அடுத்து கலைச்சொல் அழிவோம். வவ்வல் உயிரெழுத்து, கான்சோனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்கல் ஒரு மொழி, கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல். இதுல அடிக்கடி கேட்கக்கூடியது வவ்வல், ஹோமோகிராஃப், டிஸ்கஷன். இது ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லா பார்த்துட்டோம். செகண்ட் யூனிட்ல பேஜ் நம்பர் 34 எடுத்துக்கோங்க. அதுல தெரிந்து தெளிவும் பாக்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, அதுல விருச்சின்னு கொடுத்துருக்கோம். ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும் தீய சொல்லை கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர். இந்த மாதிரி ஒரு செயலை நம்ம எதிர்பார்த்து போயிட்டு இருக்கும் பொழுது வேற ஒருத்தர் வந்து அந்த சம்பந்தமா நல்ல வார்த்தைகளை கூறுறாங்க அப்படின்னா அதை தான் வந்து விருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஓன் கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, படிச்சுக்கோங்க. இங்க உங்களுக்கு இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க, மூதூர், உருதுயர், கைத்தொழுது, தடக்கை, இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பகுப்பத உறுப்பிலும் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த கருப்பொருள், இது முதல் கரு உருப்பொருள் ரொம்ப முக்கியம். முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், கண்டிப்பா இது உங்களுக்கு 1 மார்க்ஸ்ல இருந்து கேட்பாங்க. அடுத்து யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா பலவுள் தெரிகளை உங்களுக்கு 5 1 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, இதுல அடிக்கடி கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பலவுள் தெரிகை எல்லாமே படிங்க, இருந்தாலும் நான் சொல்லக்கூடியதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அதுக்காக மற்றதை படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் சொல்றதை கொஞ்சம் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா சப்போஸ் நான் சொன்னதே கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். பெரிய மீசை சிரித்தால் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை எது? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பண்பு தொகையா அன்மொழி தொகையா அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து எல்லா வருஷமும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது ஒரு பெரிய குழப்பமே இருக்கு. கரெக்டான ஆன்சரை நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்ல போறீங்க. பொருந்தும் விடைவரிசையை தேர்ந்தெடுக்க. கொண்டல், கோடை, வாடை, தென்றல், இந்த சைடு மேற்கு, தெற்கு, கிழக்கு, வடக்கு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு 1 மார்க்ஸ்ல கண்டிப்பா வரும். அடுத்து குருவினா. குருவினால பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வசன கவிதை வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 3 தண்ணீர் குடி தயிர் குடம், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் பிள்ளைக்கு நீங்கள் கூறும் மாறுதல். இதுவுமே பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதெல்லாம் 3 ஸ்டாரே போட்டு வச்சுக்கோங்க. சிறுவினாவை பொறுத்த வரையும் கொஸ்டின் நம்பர் 2 வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த இதுல வந்து கொஸ்டின் நம்பர் 2 தான் அடிக்கடி கேட்கக்கூடியது. அடுத்து நெடுவினால பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தி வெரி இம்பார்ட்டன்ட். புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்லேஷன் ஆஸ் யூஷுவல் எல்லா யூனிட்லயும் படிங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க, இது கண்டிப்பா படிக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வாழ்த்து மடல். மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வர என்ற தலைப்புக்கான கட்டுரை போட்டில வெற்றி பெற்ற முதல் பரிசு பெற்ற தோழனை வந்து வாழ்த்தி மடல் எழுதுறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இந்த கடிதம்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இது 5 மார்க்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது புயலின் போது, அதாவது புயலின் போது நீங்க வந்து உங்க குடும்பத்தாரையும் காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பா இது மேல கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாரு, வானொலி அறிவிப்பு, ஜல் புயல் சென்னைக்கு தென்கிழக்கு, இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்து நீங்க வந்து புயல் நேரத்துல எப்படி உங்க குடும்பத்தாரையும் உங்களையும் நீங்க பாதுகாத்துப்பீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. கண்டிப்பா அதை படிங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்ல சொன்ன இல்லையா இன்சொல் தீய சொல், அதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே வந்து பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கலைச்சொல் அறிவோம். ஸ்டாம் புயல், டார்னடோ சூறாவளி, டெம்பஸ் பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று, சி பிரீஸ் கடல் காற்று, வேர்ல்ட் விண்ட் சுழல் காற்று. இதில் 6லுமே அடிக்கடி கேட்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம் வெரி இம்பார்ட்டன்ட், சி பிரீஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் யூனிட்ல பேஜ் நம்பர் 55 இருக்கு பாருங்க. அதுல பகுப்பத உறுப்பு இலக்கணம். உரைத்த, வருக. உரைத்தனா உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு வந்தாவே பெயரச்சு விகுதி, ஓகேங்களா? இத்துன்னு வந்தாவே இறந்த கால நெடியல், ஈஸியா பிரிச்சிடலாம். வருகன்னும் போது வா அப்படின்றது தான் உங்களுக்கு வருக அப்படின்றது. ஸோ வான்றது பகுதி ஆயிடுது. கான்றது வியங்கோல் வினைமுற்று விகுதி. எங்கேயுமே கா வந்தாவே வியங்கோல் வினைமுற்று விகுதி தான். இலக்கண குறிப்புல நன்மொழி. நன்மொழினா நன்மை கூட்டல் மொழி. மை மறைந்து வந்தாவே பண்பு தொகை. வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல், எல்லாத்துலயும் அல் அல் முடியுதா? அப்ப அது எல்லாமே என்ன? தொழிற்பெயர். சோ யோசிக்கவே வேண்டாம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பகுப்பத உறுப்பு இலக்கணம். இலக்கண குறிப்பு. அசையி, கிழி, இந்த மாதிரி
ஈன்னு முடிஞ்சாவே சொல்லிசை அளபெடை, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது மலைந்து ஊல முடிஞ்சாவே வினையெச்ச விகுதி. ஆல முடிஞ்சா பொழிந்த, ஆல முடிஞ்சா பெயரெச்ச விகுதி. இந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்களை வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்தது பலவுள் தெரிக. பலவுள் தெரிகளை வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்க இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும். இதுல வந்து அடிக்கடி கேட்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 சிலம்பு அடைந்திருந்த பாக்கம், அதுதான் அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட். விருந்தினரை மகிழ்வித்துக்குறும் முகமன் சொற்கள், இது 3 ஸ்டார் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது 4th கொஸ்டின் இரடி பொம்மல், அதுவுமே 3 ஸ்டார் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5 பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து சிறுவினால பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 கொஸ்டின் நம்பர் 2 பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ, வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு முறை ஆஃபலி எக்ஸாம்ல போன வருஷத்துக்கு முன் வருஷம் கேட்டிருந்தாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 4th கொஸ்டின் கூத்தனை கூத்தனை ஆற்றுப்படுத்துதலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 4 வெரி இம்பார்ட்டன்ட். மூணுமே இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா படிச்சே ஆகணும். அடுத்தது நெடுவினால பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2ம் கொஸ்டின் நம்பர் 3ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 ஸ்டார் கொஸ்டின். உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர் இல்லையா விருந்தோம்பல், அது வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா உங்களுக்கு 8 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதே மாதிரி அன்னமையா, அன்னமையானும் கேட்கலாம், இல்ல கோவில்லபுரத்து மக்கள்னு கேட்பாங்க. கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் 3 இயர்ல இருந்து ஒரே ஒரு துணைப்பாடம் 100% வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் 3 இயர்ல இருக்க துணைப்பாடத்தை கண்டிப்பா 3மே படிச்சுட்டீங்கன்னா சூப்பர் தான். அடுத்து மொழிபெயர்க்க ஆஸ் யூஷுவல் எல்லா யூனிட்லயுமே படிக்க சொல்லியிருக்கேன். பழமொழி, பழமொழி வேற எந்த யூனிட்லயும் கிடையாது, இதுல மட்டும் தான் இருக்கு. இது கண்டிப்பா வரும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே ஒரு பானை சுற்றுக்கு ஒரு சொறு பதம், உப்பிட்ட வரை உள்ளளவு நினை விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஈஸியா. அடுத்து கடிதம் எழுதுக. லாஸ்டா வந்து நம்ம மாநில அளவில் நடைபெற்ற உழவு கட்டுரையை வந்து பாராட்டி கடிதம் போட்டோம்ல, இது வந்து உணவு விடுதி ஒன்றில் வந்து வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் லெட்டர் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு நம்ம வந்து புகார் குறிக்கிறது. சரிங்களா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த செகண்ட் யூனிட்ல சொன்ன கடிதமும் இந்த கடிதம், இது ரெண்டுத்துல இருந்து ஒரு கடிதம் வந்து கண்டிப்பா பப்ளிக்லயே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்காக ஹாஃபலிக்கு வராதா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஹாஃபலி ரிவிஷன் எல்லாத்துக்குமே கேட்கக்கூடியது இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டேஷ் கு டேஷ் தி இதெல்லாம் என்ன, பறவையிடம் இருப்பது இறகு, சிவப்பு நிறத்தில் இருப்பது குருவி, இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது எதுனா சிலை சீலையும் வலி வாலி விடு விடு, இது அடிக்கடி கேட்பாங்க. முடிஞ்சா இது எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். தொடு தோடு மடு மாடு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக என்ன ஆல் யூனிட்ஸ் படிக்க சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, டிரான்ஸ்லேஷன், கலைச்சொல் அறிவோம், இதெல்லாம் வந்து ஆல் யூனிட்ல நீங்க படிச்சு ஆகணும். சரிங்களா. அடுத்தது கலைச்சொல் அறிவோம்ல செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர், இதில் அடிக்கடி கேட்கக்கூடியது பக்தி இலக்கியமும் செவ்விலக்கியமும். சரிங்களா. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா இந்த இதுல வந்து தம்பி உனக்கு பிடிச்ச காய் சொல்லு, கேரட், பிடிச்ச பழம், இது வந்து அந்த அளவுக்கு எதுவும் கேட்டது கிடையாது. நெக்ஸ்ட் திருக்குறள் வந்து மனப்பாட பகுதி, கண்டிப்பா நீங்க எல்லாமே ஸ்டார் போட்டதை படிச்சே ஆகணும். அதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் படிக்காதீங்க. தயவு செஞ்சு திருக்குறள் 3வது இயலா இருக்கட்டும் 6வது இயலா இருக்கட்டும் எல்லாமே படிங்க. குருவினாவை பொறுத்தவரையும் இதுல இருக்க 4 குருவினாவுமே கண்டிப்பா படிச்சே ஆகணும். சிறுவினால ஃபர்ஸ்ட் சிறுவினா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 ஸ்டார் கொஸ்டின். அதாவது வேலோடு நின்றான் என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு, இதுல இருக்க அணியை வந்து விளக்கி எழுதணும். ஓகே, கண்டிப்பா வந்து இது 100% கேட்க சான்சஸ் இருக்கு, மிஸ் பண்ணாம படிங்க. 4வது யூனிட் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 79ல உங்கள் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பெப்பர்னு, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதை நீங்க வந்து படிச்சே ஆகணும். அந்த பெப்பர் அது வந்து இன்சைட் கொஸ்டின்ஸ் தான், ஆனாலும் ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் போலலாம் அது கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பு இலக்கணம், நூல்வெளி, இதுல இருக்கிறதெல்லாம் 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க படிச்சே ஆகணும். அதுக்கு அடுத்தது பலவுள் தெரிக. பலவுள் தெரிகல ஆஸ் யூஷுவல் எல்லாமே பார்க்கணும். இதுல வந்து உங்களுக்கு 3rd கொஸ்டினும் 5th கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். பரிபாடலடியில் விசும்பும் இசையும், அது இம்பார்ட்டன்ட். பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா, இது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து குருவினாவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், 3rd கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே வந்து 3 ஸ்டார் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 5th கொஸ்டினும் 3 ஸ்டார் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 சிறுவினால கொஸ்டின் நம்பர் 2ம் கொஸ்டின் நம்பர் 1ம் இம்பார்ட்டன்ட். அதில் கொஸ்டின் நம்பர் 2 வந்து 3 ஸ்டார் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது நெடுவினாவை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3 ஸ்டார் கொஸ்டின், 3rd கொஸ்டின் 3 ஸ்டார் கொஸ்டின்.
அடுத்து மொழிபெயர்க்க மலரும் தேவியும் கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மொழிபெயர்க்க அப்படியே தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். 100% இது வந்து பப்ளிக்லேயே சில டைம் கேட்டிருக்காங்க. தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. அதே மாதிரி இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க, இயற்கை, செயற்கை, கோடு கோடு, அதுவுமே இம்பார்ட்டன்ட், அதை படிச்சுக்கோங்க. விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் இந்த யூனிட்ல இருக்க கட்டுரையில வெரி இம்பார்ட்டன்ட். 8 மார்க் கொஸ்டின்ஸ்ல இது கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பணி, இந்த இதை கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. அதுக்கு அடுத்தது கலைச்சொல்லறிவோம். கலைச்சொல்லறிவோம்ல இதுல அடிக்கடி கேட்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா அல்ட்ரா வயலட் ரேஸும் நானோ டெக்னாலஜி, அப்புறம் காஸ்மிக் ரேஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த யூனிட்ல பேஜ் நம்பர் 106ல இந்த பாக்ஸ்ல பாருங்க, சதம் என்றால் 100 என்று பொருள், சதாவதனம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 110ல கேள்வியினான் விடையாளனையும் பெயர் பகுப்பதொரு பிக்களம் தனிந்தது, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நூல்வெளியில பாருங்க, இந்த பிங்க் கலர்ல கொடுத்துருக்கதெல்லாம் கண்டிப்பா படிச்சே ஆகணும், சரிங்களா? அடுத்தது திறனறிவோம் பல உள்தெரிகள்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மகாபாரதம் தமிழ் படித்தும் மதுராபுரி சங்கம், அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது அருந்துணை, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து இங்கு நகர பேருந்து நிற்குமா, அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது அருளை பெருக்கி, இது இம்பார்ட்டன்ட். என்னடா எல்லாமே சொல்லிட்டே போறாங்கன்னு நினைக்காதீங்க, இதுல இருக்க 5மே இம்பார்ட்டன்ட். இடைக்காண்டனின் பாடலை இகழ்ந்தவர், இதுல இருக்க 5மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 1 மார்க்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடியது. அடுத்து வந்து குருவினால வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் மூணுமே வந்து 3 ஸ்டார் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்து ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நெடுவினாவை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஸ்டின் கற்கை நன்றி கற்கை நன்றி இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே 3 ஸ்டார் கொஸ்டின். அடுத்து டிரான்ஸ்லேட்ல லியூட் மியூசிக் அடிக்கடி கேட்கக்கூடியது, அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா நூலக உறுப்பினர் படிவம் 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக்லேயே வந்து ஒரு படிவம் கேட்டுருவாங்க, தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பள்ளியில் நாள் வீட்டின் நாள், இதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து கலைச்சொல் அறிவோம், எம்ப்ளம் அடிக்கடி கேட்பாங்க, தெசிஸ் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து தேர்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடியது. அதே மாதிரி ஃபோர்த் கொஸ்டின் தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில் தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. ஏன் இது இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, இது புதுசாக தான் இந்த போர்ஷன் வந்திருக்கு இந்த வருஷம், அதனால வந்து கண்டிப்பா வந்து இது கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து செகண்ட் கொஸ்டின் கலைஞர் பழுமரக்கணி பயன் கொள்ளும் பேச்சாளர் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் கொஸ்டின் உறங்குகின்ற கும்பகண்ணா எழுந்திரா எழுந்திரா, இது 3 ஸ்டார் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2 3 ஸ்டார், கொஸ்டின் நம்பர் 3 3 ஸ்டார். அதுக்கடுத்தது சாந்தமானது ஒரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற உள்ளித்தண்டுகள், இது படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா 2 and 3. அடுத்தது சிறுவினால பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 4ம் 100% கேட்பாங்க, தயவு செஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபோர்த் கொஸ்டின் வந்து இந்த வருஷம் புதுசா வந்திருக்கு, ஸோ தயவு செஞ்சு படிங்க, மிஸ் பண்ணாதீங்க. தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகள், அதே மாதிரி வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்கள், அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது நெடுவினாவை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் 3 ஸ்டார் கொஸ்டின். நெகிழி பைகளோட தீமையை கூறும் பொம்மலாட்டம். அடுத்து போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், ஏற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு கட்டுரை ஒன்று எழுதுக, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நெடுவினால, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டை 3 ஸ்டாரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டிரான்ஸ்லேஷன் பாருங்க, கலைஞர் கருணாநிதியை பத்தி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களா மாற்றணும், இதுவும் இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது கட்டுரை, உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழாவிற்கு, எப்பயுமே வந்து அரசு பொருட்காட்சின்னு வரும், இதுல வந்து கலை திருவிழான்னு கொடுத்துருக்காங்க, தயவு செஞ்சு இதை படிங்க, இது புது கட்டுரை, இது வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. அதுக்கு அடுத்தது இந்த நிற்காதற்கு தக, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. கலைச்சொல் அறிவோம்ல பார்த்தீங்கன்னா அஸ்தசிஸ், அது பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டோரி டெல்லர், இது கேட்பாங்க. அடுத்து திருக்குறள்ல ஆஸ் யூஷுவல் எல்லா மெமரியும் கண்டிப்பா படிச்சே ஆகணும். இதுல இருக்க குருவினால என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமானது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின், இது மூணுமே 3 ஸ்டார் கொஸ்டின். சிறுவினால இந்த ரெண்டுமே படிங்க, அதுல ஃபர்ஸ்ட் சிறுவினா வெரி 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 இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அடுத்து 7th யூனிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அதுக்கு அடுத்தது 5th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், எல்லாமே படிக்கணும். இருந்தாலும் நான் அடுத்தது செகண்டும் பார்த்து வச்சுக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், இருந்தாலும் நீங்க எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ரிப்பீட்டடா வரக்கூடியது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் பாசவர் வாசவர் பல்லிணை விளைஞர், ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தானே இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் நீங்கள் மற்ற வீடியோஸையும் பார்க்கலாம் இல்லையா? 10த்துக்கான வீடியோ, அடுத்து நாங்கள் 11த்துக்கும் வீடியோ போடுறோம், நெக்ஸ்ட் இயரில் 12த்துக்கும் போட இருக்கிறோம், காமர்ஸ் குரூப்புக்கு வீடியோ போட்டுட்ருக்கோம், பயோமேக்ஸுக்கு வீடியோ போட்டுட்ருக்கோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கும் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ முடிஞ்சால் சேனல் பிடிச்சிருக்குன்னா இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் பிஎல் கிளாஸஸ் எந்த அளவுக்கு வளர்ந்ததோ அதை விட பல மடங்கு வேகமாக கல்வி விஜி சேனல் வளரும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். உங்களுக்காக ஒரு 30 மினிட்ஸ் உட்காந்து இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 2 hours வந்து நான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி வீடியோ போடுறோம். நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு லைக் தான், சரிங்களா? முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா 1000 2000 வியூஸ் போயிட்டுருக்கு நிறைய வீடியோஸ்லாம். ஆனால் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 20% கூட கிடையாது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். அடுத்து 11th 12th நம்ம வந்து தொடர்ச்சியாக கண்டினியூவாக வந்து பயணப்படுத்த போகிறோம். ஸோ கண்டிப்பாக கல்வி விஜி சேனல் பிடிச்சிருக்கிறதுனால தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாசவர் வாசவர் பல்நினை விளைஞர் உமனர், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம், அதுவும் இம்பார்ட்டன்ட். வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர், இம்பார்ட்டன்ட். புறத்தினை எதிர்த்தன, இம்பார்ட்டன்ட். யோசிக்க வேண்டாம். 1ல இருந்து 2 3 4 4மே படிச்சே ஆகணும், இம்பார்ட்டன்ட். அடுத்து சிறுவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 3rd கொஸ்டின், 4th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், 3 ஸ்டார் கொஸ்டின். அடுத்தது நெடுவினால கொஸ்டின் நம்பர் 2வும் கொஸ்டின் நம்பர் 3யும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெய்கீர்த்தி பாடலின் நயம் பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. சிலப்பதிகார மருவூர் பக்க வணிக விதிகளை இக்கால வணிக பாலகங்களோட ஒப்பிட்டு கூறுக. இதெல்லாம் ஆஃபில் எக்ஸாமில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, படித்து வச்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் மொழிபெயர்க்க. அதுக்கப்புறம் தமிழ் 800 இந்த பாக்ஸ் அப்படியே படிச்சுக்கோங்க. மூவேந்தர்களால் நாட்டிசையும் போற்றி வளர்க்கப்பட்ட முத்தமிழ், இதில் இருக்க வேர்டெல்லாம் தமிழன்கள் எடுத்து எழுதணும், சரிங்களா? அதுக்கடுத்தது உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம். பார்த்தீங்களா? கடிதம் ஏற்கனவே ஒரு 2 கடிதம் இம்பார்ட்டன்ஸ் சொன்னால் இது 3வது கடிதம் கடிதம்ல, சரிங்களா? இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் மரம் இயற்கையின் மரம் 1, அடுத்தது உணவு ஆணையருக்கு கடிதம் புகார் கடிதம், அடுத்தது உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம். 3 கடிதம்லேருந்து ஒரு கடிதம் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மரு, அதாவது புதுக்கோட்டைனா புதுவை, திருச்சிராப்பள்ளினா திருச்சி, தஞ்சாவூர்னா தஞ்சை, சைதாப்பேட்டைனா சைதை, மயிலாப்பூர்னா மயிலை, இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்ல சொல்றது. இதை தான் வந்து மரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஆனால் 2 கொடுத்து 1 மார்க் கேட்பாங்க, ஆஃப் மார்க்ஸ் வரும். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக்கே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து கலைச்சொல் அறிவோம்ல பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட், கன்சுலேட், அதுக்கடுத்து இரிகேஷன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 5 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது இதில் அடிக்கடி கேட்கக்கூடியது ஃபர்ஸ்ட் 1, சரிங்களா? 1 and 5 எல்லாமே படிங்க. இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4. இது 4மே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸில். அதுவும் அவயம், காலக்கழுதை கட்டுமானது, குரல் வெண்பாவின் இலக்கம்லாம் கொஸ்டின் நம்பர் 2 குரல் வெண்பாவின் இலக்கம் வெரி 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 இம்பார்ட்டன்ட், 3 ஸ்டார் கொஸ்டின். ஸோ 2 3 4லாம் 3 ஸ்டார் கொஸ்டின் கண்டிப்பாக நோட் பண்ணி படிங்க. அதே மாதிரி சிறுவினால வந்து கொஸ்டின் நம்பர் 2 ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து உங்களுக்கு ஓன் கொஸ்டின் ஒன்று இருக்குது, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம். நீங்கள் பார்த்தீங்களா? அதே மாதிரி இது எப்படி கேட்பாங்கன்னா, இங்கே பாக்ஸில் வந்து ஆசிரியப்பா ரைட் சைட்லையும் லெஃப்டில் வந்து வெண்பான்னு கொடுத்துருக்கேன். வெண்பாவின் பொது இலக்கணம் கேட்டாலும் இந்த பாக்ஸில் உள்ளதை வெண்பாவதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஸோ அதையும் நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. சப்போஸ் சம்டைம்ஸ் ஓனா கொஸ்டின்ஸ் கேட்டால் நீங்கள் அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? அதுக்கடுத்தது செகண்ட் கொஸ்டின் தான் சிறுவினால இம்பார்ட்டன்ட். நெடுவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சொல்ல முடியாது, அது சம்டைம்ஸ் தான் கேட்குறாங்க. அதே மாதிரி 3rd சம்டைம்ஸ் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட்னா 3 ஸ்டார்னு சொல்லிடுவேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வந்து கடிதம் வெரி இம்பார்ட்டன்ட். மின் விளக்குகள் பழுந்தடைந்துள்ளன, மின்வாரி அலுவலக கடிதம். ஏற்கனவே 3 கடிதம் சொன்னேன், இது 4வது ஒரு கடிதம், ஓகே? அதே மாதிரி கலை திருவிழா, அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த இதை வந்து கடிதம் எழுத சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை வந்து புக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆனதுல, சேஞ்சுனா சின்ன சின்ன கரெக்ஷன் ஆனதுல கலை திருவிழாவுக்கு சென்று வந்ததை பற்றி கேட்டிருக்காங்க. அது ஒரு கடிதம், அதையும் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கணும். அதுலேருந்து ஒன்று கேட்பாங்க. என்னடா இத்தனை சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், இப்போதைக்கு ஆஃபலைக்கு ஒரு 3வது படிங்க, பேலன்ஸ் இருக்கிறத அடுத்தடுத்த எக்ஸாமுக்குள்ளே படித்து முடிச்சு வச்சுருங்க. கலைச்சொல் அறிவோம்ல பார்த்தீங்கன்னா ரெனைசன்ஸ், பிலீஃப், ரிவைவலிசம், இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அறங்கள் தரும் நன்மைகள், இதுவும் படிச்சு வச்சுக்கோங்க, நிற்காதற்கு தகவலை. என்னடா இவ்வளோ சொல்கிறாங்களே, இது எல்லாத்தையுமே படிச்சே ஆகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கண்டிப்பாக புரியுது.
நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து புக்கு ஃபுல்லா படிச்சு, அதுல வந்து 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றத விட, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அத ஃபுல்லா படிச்சு, அதுல நம்ம 95க்கு மேல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது புத்திசாலித்தனம். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் சொன்னது எல்லாமே நீங்க படிக்க ட்ரை பண்ணுங்க. அதுலயும் முடிக்கிற வரையும் முடிங்க. முடிக்க முடியலன்னா பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு நான் சொன்ன இம்பார்ட்டன்ஸ் பேலன்ஸ் எத நிறுத்துனீங்களோ, அந்த பேலன்ஸையும் கவர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எப்ப எந்த நிமிஷம் நான் சொன்னது எல்லாத்தையும் முடிக்கிறீங்களோ, கண்டிப்பா நீங்க அந்த டைம் எழுதக்கூடிய எக்ஸாம்ல 100% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. இல்ல நான் ஹால்ஃப் இயர்லிக்கே ஃபுல்லா ரெடி ஆயிட்டேன் அப்படின்றவங்க, கண்டிப்பா வந்து நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் வந்து எத்தன பெர்சன்டேஜ் வந்ததுன்னு சொல்லிட்டு இதே வீடியோல வந்து நீங்க கமெண்ட் பண்ணணும். அதுதான் நீங்க செய்ற எனக்கு கைமாறு. சரிங்களா? அதே மாரி ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்வி விஜி சேனல்ல என்னைக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும் தான் போடுவேன். அதனால தான் என் வீடியோல வந்து நெறைய வீடியோஸ் என் சேனல்ல வந்து நெறைய வராததுக்கு காரணம், ஒவ்வொரு வீடியோஸும் வந்து ரெடி பண்றதுக்கே 3 to 4 ஹார்ஸ் நான் டைம் எடுத்துக்குவேன். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்குது. பப்ளிக்ல நீங்க மார்க் எடுக்கிறதுக்கு நான் 100% கேரண்டி. சரிங்களா? ஸோ என்ன நம்பி வந்தவங்களுக்கு என்னைக்குமே வந்து தோல்வியோட போனதே கிடையவே கிடையாது. லாஸ்ட் இயர் வந்து நான் விஎல் கிளாஸஸ்லயே நெறைய வீடியோ போட்டிருந்தேன். எல்லாரும் வந்து 480க்கு மேல மார்க் எடுத்திருந்தாங்க. 400 எடுக்கக்கூடியவங்கலாம் 460 எடுத்திருந்தாங்க. அது வந்து விஎல் கிளாஸஸ் சேனல் வந்து பிளாக் பண்ணதுனால, இப்ப அது பார்க்க முடியல. ஆனா நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். நம்ம சேனல்ல எவ்ளோ பிள்ளைங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாங்கன்னு இப்ப வரையும் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரையும் சேனல சப்போர்ட் பண்ணுங்க. சேனலுக்கு ஒரு லைக் எந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் ஒரு லைக் குடுத்துட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தீவக அணியோட வகை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து காய்மணி ஆகும் முன்னர் அதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து அன்பு மரணம் உடைத்தாயின் அதுவுமே இம்பார்ட்டன்ட். அணியோட இலக்கணம் எழுதணும். அதே மாதிரி வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு 5th கொஸ்டின் அதுவும் இம்பார்ட்டன்ட். ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5 எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் நம்பர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் 3rd கொஸ்டினும் 4th கொஸ்டினும் படிச்சே ஆகணும். 1, 3, 4 மூணுமே இம்பார்ட்டன்ட். ஸ்டார் கொஸ்டின் ஸ்டார் போட்டுக்கோங்க. 3 ஸ்டார் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கருணையனோட தாய் மறைவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். என்னப்பா இது மூணுமே சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் கேட்கல அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இந்த வார இதழ் வந்து சுவரொட்டி வடிவம் எடுத்து அழிக்கன்னு சொல்லுவாங்க. வெறும் வந்து அதை நீங்க வரைகிறது தான். ஸோ ஈஸியாக அது கற்றுக்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். மூணுத்துல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா அழகிரிசாமி, செகண்ட் ஒன் கருணையின் தாய் மறைவுக்கு, அடுத்தது செகண்ட் கொஸ்டின் ஜெயகாந்தன் நினைவுச்சார சிறப்புதல். முடிஞ்சா மூணுமே படிங்க பெஸ்ட். அடுத்தது மொழிபெயர்க்க ஆஸ் யூஷுவல் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஓமையை பயன்படுத்தி சொற்றொடர் அதுவும் படிங்க. அடுத்தது நாட்டு நல பணித்திட்ட முகாம் தொடக்க விழால வாழ்த்துறை வழங்க இதுவுமே இம்பார்ட்டன்ஸ் தான். ஆனா நீங்க மற்ற கடிதம் படிச்சிட்டீங்கன்னா இதை படிக்க தேவை கிடையாது. சாய்ஸ்ல விட்டுறலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா விண்ணப்ப படிவம் கண்டிப்பாக படிக்கணும். ஏற்கனவே ஒரு படிவம் சொல்லியிருந்தேன், இதையுமே நீங்கள் படிக்கணும். அதுக்கு அடுத்தது மரம் நடு விழாவுக்கு சிறப்பு வினருக்கு பசுமை பாதுகாப்பு படை சார்பாக நன்றி உரை கூறுறது இதுவும் சம்டைம்ஸ் வந்து பப்ளிக்லேயே கேட்டுடுறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக வீடியோட எண்டு பாட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கலைச்சொல்லறிவோம் ஹியூமனிசம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது கேபினெட் அமைச்சரவை இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் கேட்பாங்க. முடிஞ்ச எல்லாமே படிங்க. கலைச்சொல்லறிவோம், டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் வந்து எல்லா யூனிட்டுமே கண்டிப்பாக நம்ம படிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி நயம் பாராட்டுறத 1, 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் ஏன் கல்வி விஜி சேனலில் சரியாக வீடியோ வரல அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. வீடியோக்கு லைக் வர மாட்டுது, கமெண்ட் வர மாட்டுது. ஸோ எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட் இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வீடியோ போட முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு 5000 வியூஸ் போச்சுன்னா அடுத்தடுத்து தொடர்ச்சியாக எவ்வளோ வீடியோஸ் வருதுன்னு மட்டும் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.